ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா, ஆதி ராஜாவே. ஆவியானவரே இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லதையே நான் சொல்லவும் ஆண்டவரே, நன்மையானதை நான் சொல்லவும் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கலங்கி போன இருதயத்தோடு ஆவியானவரே இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே, வேதனையோடு வந்திருக்கிறார் ராஜா. எங்கள் வேதனைகளை நீக்குபவரே, எங்களை காயம் கட்டுகிறவரே, எங்களை சுகமாக்குறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, ஓ உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரி பலபோ ரிஹதுரி மக்கரதரி பலபோ ஷபபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh amen. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை, ஆமென், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே, தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அன்னாளின் தம் பாத அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டா. அன்னாளின் தம் பாத அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டா. அனாதையாய் திரிந்த அனாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தாமப்பா. அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தா, நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தா, நீ யோர்தானை நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தா, விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசத்தோடு அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்கா
உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம உள்ளங்கள் கலங்க தேவையில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கலக்கத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன்னத தேவன் உன்னோடு நான் இருக்கிறேன். ஆமென். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் தகப்பனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னத தேவன் நம்மோடு இருக்கும்போது, ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உன்னத தேவன் என்னோடு இருக்கும்போது எந்த கவலைகளும் பயங்களும் திகில்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை வென்றவர், சாவை வென்றவர், நோயை வென்றவர், பேயை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி. நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. எதற்கும் நாங்க பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எந்த காரியத்திற்கும் நாங்க அஞ்ச மாட்டோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே விடுதலையோடு எழுந்திருக்க முடிந்தவருங்க எழுந்திருக்குங்க. அல்லேலூயா. எழுந்து நின்று தேவனை நம்மை கனப்படுத்தும்படியாக தகப்பனை கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிக பேருக்கும் அல்ல, எங்கே 2-3 பேர் என் நாமத்தை துதிக்கிறார்களோ, என் நாமத்தை உயர்த்துகிறார்களோ, நான் அங்கே வாசமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க 2-3 பேர் தான் சொல்றாரு. ஜன கூட்டமா இருக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லல. எங்க 2-3 பேர் என் நாமத்தை துதிக்கிறார்களோ, என் நாமத்தை உயர்த்துகிறார்களோ, அந்த இடத்துல நான் வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 2-3 பேரா இருந்தாலும் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவனோ பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவரீர் பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை ஆராதிக்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளை நினைத்து அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உதடுகளின் சோத்திர பலி ஆகிய ஓ ஹalleluya ஓரா பலதரி பலப சந்தரி பலபலபரி கபர பலபலப ஓரா கதரணம சந்தரி பலபலபதி பரி பலப. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத்ம மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா,
மக்களே துயா பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ ஜீவன் பேர என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும் ஐயா ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும் ஜீவன் பேர என்னை நடத்தும். ஓ தேவ வல்லமாண்டவரே, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றாண்டலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்கிறது வற்றாத நீரூற்றை போலவும் ஆமென் உன்னை நான் மாற்றுவேன் வற்றாத நீரூற்றை போல ஆமென் அல்லேலூயா. இந்த ஆண்டுல ஆமென் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை செழிக்கும்படியாக ஆமென் அல்லேலூயா வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வியாகுலங்கள் உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையிலே கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை தட்டி அப்பா ஜீவ தண்ணீர் ஊற்றண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓரபா ஷபல பல பரிபிகா பாபா பாபா ஓரி ஹதுரி மக்கரதிரி பல 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 பல. இப்பொழுது உன்னதத்தின் பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓரகபா ஷகா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவராகவே கர்த்தர் நல்லவராகவே நம்மத்தில் இருக்கிறார். ஹalleluya. சுகம் கொடுக்கிற தெய்வம், பலன் கொடுக்கிற தெய்வம். ஓ ஹalleluya. ஓ ரபா ஷபா பாபா 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 ஓ ரிபலபதி பரிபலபஷியா. நன்றி அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். ஹalleluya. கடந்த வாரத்தில் ஆமென் ஹalleluya ஆமென் அடிமைக்கு காணப்படுகிற பலவீனத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளில் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆமென் ஹalleluya ஹalleluya. போன வாரத்தில் ஆமென் ஹalleluya ஆண்டு விழா முடிஞ்சு ஆமென் ஹalleluya கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரே சரீரத்தில் ஸ்கின் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஹalleluya. ஸ்கின்னில் ஃபுல்லாக ஒரே இன்ஃபெக்ஷனு இங்கே வீங்கி போயிட்டு ஆமென் ஹalleluya. டாக்டர்ஸ் போனால் இது அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமென். ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ஆகி ஆமென் தலையெல்லாம் ஒரே புண்ணாக வந்துருச்சு. ஆமென் ஹalleluya. டாக்டர்ஸ் போனால் இது அம்மா போட்டிருக்கு அப்படின்ட்டாங்க. ஆமென். போன வாரத்தில் ஆண்டு விழா இருக்கும்போதில் போன வாரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு தான் இருந்தது. ஆமென். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆமென் ஹalleluya ஹalleluya. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா உங்கள் தழும்புகளால் சுகமாகிறேன். ஹalleluya. உங்களுடைய தழும்புகளால் நான் சுகம் அடைகிறேன் ஆண்டவரே. உங்கள் தழும்புகளால் நான் சுகம் அடைகிறேன்ப்பா ஆண்டவரே. நான் இந்த டாக்டர்கிட்ட போக முடியாது, ஏன்னா சரீரம் ஃபுல்லாகவே பலவீனம். மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு கண்ணெல்லாம் வீங்கி போயிட்டு கண்ணெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிடும். கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசு ஆகிட்டு மூஞ்செல்லாம் ரொம்ப விகாரமாக இருந்தது போன வாரத்துலலாம். ஆமேன். பயந்துட்டேன். ஆமேன். நானும் மாமிசம் தானே. ஆமேன் ஹalleluya ஹalleluya. பயந்து போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹalleluya. அங்கே போனால் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, கண்ணு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குமா, கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கண் டாக்டர்கிட்ட போங்க அப்படின்ட்டாங்க. ஹalleluya ஹalleluya. நான் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன். பாஸ்டர் என்ன சொன்னார், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது.
ஆமென். அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஜெபம் பண்ணு, கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் நான் மருத்துவமனைக்கே போனேன். கூடிய மட்டும் நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. ரொம்ப இந்த சரீரம் முழுவதும் பலவீனமாக இருந்தது. கண்ணெல்லாம் பெருசாகி இந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரே ரேச்சஸ் ஆகி அப்படியே ஃபுல்லாக இந்த பாகம் ஃபுல்லாக பார்க்கும்போதே கொடூரமாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே. ஆமென். அல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய், இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. உன் வல்லமையால் சுகமானே,
பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பரவி பாயுதே. ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக இப்பொழுது ஒரு சுகமாக்கு வல்லமே தழும்புகளாலே காயங்களாலே நாங்க குணமடைகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஃபயர் ராபா ஷக்கா பாபா 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 ஓரி ஹத்துரி மக்கராதரி பாலா பாலா. நன்றி 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 ஆண்டவரே. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. ஓ என்னை சுகமாக்கின தெய்வம், என்னை சுகப்படுத்தின தெய்வம், என்னை நிற்க வைக்க தெய்வம், ஓ உங்களை நிற்க வைக்க தெய்வம் இந்த நாளிலே, இந்த நாளிலே. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya. ராபா ஷபா பாபா 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 ஓரி பாபா பாபா. இப்பொழுது ஒரு வல்லமை, ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஒரு வல்லமை இறங்கட்டும். ஓ ஹalleluya, நன்றி அப்பா. ஆமென். இந்த வாரம் முழுவதும் இந்த பாட்டு தான். ஆமென். என்னை சுகமாக்க ஆண்டவரே, உம்மை சுகமாக்க உம்மால கூடும், என்னை சுகமாக்க உம்மால கூட ஆண்டவரே. அப்படியே மண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அப்படியே புண்ணு புண்ணாகி வலி பயங்கரமாக எடுத்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இரவு நேரத்தில் படுக்க முடியும், அப்படியே சுருக்கு 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 சுருக்குன்னு. அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமென். என்ன ஆண்டவரே இப்படி ஒரு நியூ இயர் முடிஞ்சு, ஆமென். நியூ இயர்க்கெலாம் எனக்கு பலவீனம், 2ஆம் தேதியிலேருந்து ரொம்ப பலவீனமாக தான் இருந்தேன். ஆனாலும் போக போக ஆண்டு விழா அந்த நேரத்தில் ரொம்ப, ஆனாலும் கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னவரே, உங்களுடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டு தான். ஆமென். இரவு நேரத்தில் அல்லேலூயா. என்னை சுகத்தைப்படுத்துகிற தெய்வமே, என்னை பலப்படுத்துகிற தெய்வமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. நீங்க சுகமாக்க முடியும். உன் வல்லமையால் சுகமானே. வார்த்தையினாலப்பா, உம் வார்த்தையால் சுகமானே. உன் தழும்புகளால் சுகமானே. உன் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே எந்தெந்த பகுதி பலவீனமா இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க கைகளை வைத்து மாறுபடியாக சுகம் விசுவாசத்தோடு பரவி பாயுதே. சுகத்தை கொடுக்கிறாரு, சுகம் சுகத்தை கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. விசுவாசமுள்ளவன். ஆமென். நதியாய் பரவி பாயுதே. இயேசையா என் ரட்சகரே, சுகம் தரும் தெய்வமே. இயேசையா என் ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே.
டாக்டர் சொன்னாங்க அம்மா போட்டுதுன்னு, யாருமே வரல வீட்டுக்கு பயந்துக்கின்னு. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அம்மா போட்டுக்குது, போகாதீங்க, உங்களுக்கு அது என்ன ஆகிடும், ஒட்டிக்கும். ஆமென். ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாஸ்டின்னா யாருமே வரல, யாருமே உன்னை வந்து பார்க்கல, யாருமே ஒன்று வந்து பார்க்கல, உன் பிள்ளை கூட ஒன்று வந்து பார்க்கலையே அப்படின்னு. இல்லை, எனக்கு அம்மா போட்டுக்குதான். அல்லேலூயா. அவன் ஸ்கூலுக்கு போகணுமா, அவனுக்கு ஒட்டிக்கும், அதனால் யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பார்த்துக்கோ, நீயே பார்த்துக்கோ. அல்லேலூயா. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆமென், அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து 2 கண்கள், 1000 கண்கள் உடையவர். அல்லேலூயா. பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவி சுற்றி திரிகிறது. அல்லேலூயா. உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் முப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை என்னை பூசி அவளுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசமான ஜெபம் பிணியால ரட்சிக்கும். அப்போ நம்ம பிரசங்கிக்கிற நம்மளே போய் பயந்துதான் அர்த்தம். அப்போ அடிக்கடி போய் ஜெபம் பண்ணிட்டே இருந்த, ஆண்டவரே ஊர் உலகத்துக்கெல்லாம் சுகத்தை கொடுக்குறீங்க, மனைவிக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி இயேசு நாமத்தில் அது இருந்த இடமே காணா போயிடுச்சு. ஆமென். அப்படியே இருக்கிறத கண்களை மூடி அல்லேலூயா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியதேவலாய் கடந்து வந்து ராஜா ஜபத்தை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீ தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. இந்த தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். இந்த வேளை ஆண்டவர் வியாதியோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, கூப்பிடுங்க. இயேசுவே என் தகப்பனுக்கு இறங்கும், இயேசுவே என் தாயாருக்கு இறங்கும், இயேசுவே என் பிள்ளைகளுக்கு இறங்கும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக பிள்ளைகள், அநேக நபர்கள் கண்ணீர் வெடுத்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. இயேசு நாமத்தை சுகம் உண்டு, இயேசு நாமத்தை பலன் உண்டு, இயேசு நாமத்தை ஆரோக்கியம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே இப்போதை சுகப்படுத்துகிற வல்லமை, நீங்க யாரார் பேரை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசு நோக்கி கூப்பிடுகிறீங்களோ, ஒரு புதிய வல்லமை உங்களை தொடுகிறது. நன்றி ராஜா, தேவனே மக்கு நன்றி. ரீபாலாந்தரடலோ ராக்கபாலாத்துரபாலா சந்தரோ, நன்றி ஆண்டவரே. அப்பா வியானவரே, தேவனே கண்ணில் ஒப்பு வைக்க சுகப்படுத்துற வல்லமை கடந்து செல்லட்டும். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு நாமத்துடைய மையப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தமைக்காய் தேவன் நன்றி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சில நேரத்தில் டீச்சர் எரியதான் செய்யும், ஆனால் அது ஆரோக்கியம் இருக்கும், அது சுகம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவுகளில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களப்பா. இந்த வேலை அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என் தேவ ஆவியுடைய வல்லமை, தேவ ஆவியுடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, புதிய வாசல் சீயோன் திருச்சபையில பயபக்தி உள்ள சந்ததி தாங்கப்பா. வருகிற பிள்ளைகளை என் தேவ ஆவியோட கரை இறங்கி உமக்கென்று வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக, ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக என் தேவனின் கிருபை பாராட்டுங்கப்பா. உலக மாமிசம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு பாவத்தை விழுந்து விடாதபடி அவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக, நீதியுள்ள வாழ்க்கைக்கு நேராக தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்க என் தேவனின் கிருபை செய்வீராக. அப்பேற்பட்டவர்களுக்கு நீதியின் ஆண்டவரே ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நீதியின் கிரீடம் கொடுப்பேன் சொன்னீங்களப்பா. பரலோகத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. தேவா எனக்கரம் பயபக்தி உள்ள ஒரு சந்ததி எழுப்ப பண்ணுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே, ஆங்காங்கே அநேக திருச்சபையில வாலிப பிள்ளைகள் உற்சாகத்தோடு முதல் பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஆண்டவரே, திருச்சபைக்கு புதிய வாசல் திருச்சபைகளுக்கு ஆண்டவரே நூற்றுக்கணக்கான வாலிபரை தாங்கப்பா, எழும்பி பிரகாசிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறோம். உமக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவராய் மாற்றுவீராக. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 51 வசனம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று பார்த்தோம். அதுல 3 விஷயம். ஒன்று ரட்சிப்பு, கிருபை, ஸ்தானம் என்று பார்த்தோம். அதுல ரட்சிப்பை காண்பிக்கிறது என்று சொல்லும்போது, ரட்சிப்பு என்றால் விடுதலை, தேவனால் அறிவுறுத்தப்படுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வரும்பொழுது தேவன் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார் என்று பார்த்தோம். அதுல முதல்ல நம்ம பார்த்தோம் யாக்கோபை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா, ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில சோதனையான காலகட்டத்தில் இருந்து எப்படி அவர் சாதித்தார். யாக்கோபுடைய சோதனையும் அவனுடைய சாதனையும் என்ற தலைப்புல நாம தியானிக்க போகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நபரை நீ பத்தி பேசின, புதிய ஆண்டுல நீங்க அப்படியே மேலோட்டமா எடுத்து பேசிட்டு போனீங்க. ஆனால் அந்த யாக்கோபை குறித்து அநேக ஆழமான காரியங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த யாக்கோபை குறித்து எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் வரிசையிலே இருக்க வேண்டிய அந்த யாக்கோபு வாழ்க்கையில எப்படி சோதனை வந்துச்சு, எப்படி அந்த சோதனையை எப்படி அவர் சாதனையாக மாற்றினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம திருச்சபையில அநேக யாக்கோபு இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு ஒரு பேர் எத்தன். எத்தன் என்ன? ஏமாற்றுகிறவன். நம்ம சபையில அப்ப நிறைய பேரு எத்தன் இருக்கிறீங்க, கரெக்ட் தானே? நிறைய எத்தனை காணுமே, எத்தன் எத்திலாம் காணுமே. எங்க போயிருக்காங்க எத்தன் எத்திலாம்? அல்லேலூயா. நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆண்டவரை ஒருத்தரும் ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரே ஒரு தாயார், மற்றவங்களாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அந்த தாயார் இறந்து போயிட்டாங்க. காலைல போய் தான் ஜோமெண்ட் வந்திருக்கிறாரு. ஆனால் அவங்கள அடக்கம் பண்றதுக்கு யாருமே இல்லை. இங்க கல்லறை இல்லை, அங்க இல்லை, இங்க இல்லை சொல்லி கை கழுவிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல என்று சொல்லி அவங்க கலங்கி போயிருந்தாங்க. பாஸ்டர் ஐயா போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம் ஐயா அப்படின்றாங்க. ஊழியங்கள் இருக்கு, பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்றது, என்னையா சொல்றீங்க, எங்கேயா இருக்காங்க? பாடி எடுத்து வந்து சைதாப்பேட்டையில் அந்த எரிக்கிற எரிமேடை ஒரு ரூம் இருக்கும், வாசலை வராண்டாவில் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரமாக அந்த இடத்துல அந்த பாடியை போட்டு வச்சுட்டு துணியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உள்ள பணம் எரிஞ்சிட்டே இருக்கு, ஒரு பக்கம் பாடி வந்து புடம் எரிஞ்சிட்டு இருக்கு, இங்கே வெளியே ஒரு பணம் இருக்கு. அப்போ நான் கேட்டேன், என்னையா எரிக்க போகிறாங்க? இல்லை, அடக்கம் தான் பண்ண போகிறாங்க. பெட்டி இல்லை. அப்போ தான் சொல்லி பெட்டியை சொல்லி பெட்டி வந்துட்டு இருக்கான். அப்போ ஓகே சொல்லிட்டு நாங்கள் சைதாப்பேட்டைக்கு போயிட்டு அங்கே அடக்காத முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பித்தோம். நைட்டு 9 மணி 9:30 மணி நாங்கள் 9 மணி நாங்கள் வரத்துக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கும் அடக்காத பண்ணி தான் முடிச்சுட்டு வந்தோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அந்த தாயார் போயிச்சாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவாசித்தாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு போராட்டத்தை போராடி முடித்தாங்க. அவங்க போய் அடக்கம் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம். அந்த கனமான ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தம் இருக்கணும்.
ஒரு பிரயோஜனம் இருக்கும். யாருக்கு பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை யாருக்காச்சும் பிரயோஜனமாக இருக்கா? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை யாருக்காச்சும் பிரயோஜனமாக இருக்கு? கேட்குறேன். பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். பிரயோஜனமாகவே இல்லை. ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒன்று நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அதாவது தனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை நாட்டுக்காச்சும் பிரயோஜனமாக இருக்கணும். அப்துல் கலாம் மாதிரி அவர் நாட்டுக்காக தியாகம் பண்ணார், பிரயோஜனமாக இருந்தார். அவர் மரிக்கும்போது பல கோடி சொத்துக்கள் இல்லை, நல்ல ஒரு மனுஷனாக அவர் ஆராய்ச்சி பண்ணி உலகம் போற்றக்கூடிய மாமனிதராக அவர் மரித்து போனார். அல்லேலூயா. எதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம வாழ்க்கையில் பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாதுங்க. பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்தோன்னு இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும்? பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிக்கணும். சாதிச்சுட்டு செத்து போகலாம், தப்பே இல்லை. எப்படி? ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம். சில பேரோட வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை என்பது இல்லை. சில பேர் வாழ்க்கையில் பாவ சந்தோஷத்தெல்லாம் நிரம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன, அவருடைய வாழ்க்கையில் என்ன சோதனை வந்துச்சு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த சோதனை எப்படி அவர் மேற்கொண்டார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். யாக்கோபு என்றால் எத்தனை என்று அர்த்தம். அந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றி தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென். இங்கே வந்திருக்க நீங்கள் ஒருவேளை எத்தனை இருக்கலாம். தேவனுக்கு முன்பாக யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்கள் பெயரை மாற்றி யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்து போல தேவன் உங்களை யாக்கோபா வந்த நீங்கள் இஸ்ரவேலா போக போகிறீங்க. ஆமென். வெறுமையாக வந்திருக்கீங்க, நீங்கள் நிரப்பப்பட்டு போக போகிறீங்க. அல்லேலூயா. தரித்திரமாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, யாக்கோபுடைய பெற்றோர்கள் பேர் ஈசாக்கு, ரெபேக்கா. யாக்கோபுடைய மனைவிகள் லேயாள், ராகேல், சில்பா, பில்கால். அவருடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இச்சகர், செபிலோன், தீனா, யோசேப்பு, பெஞ்சமின். அல்லேலூயா. ஆமென். இந்த யாக்கோபு இவர் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் பிறந்த இரண்டாம் மகன். இவரும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள். இவர் யாக்கோபு ஆடு மாடுகளின் மேய்ப்பன். ஏசாவை மோசம் போக்கி சேஷ்டபுத்திர சுவார்த்தை பெற்றவர். இவர் தன்னை ஏசா என்று ஈசாக்கை ஏமாற்றி ருசியுள்ள பதார்த்தங்களை கொடுத்து ஏசாவின் ஆசீர்வாதங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். இது நிமித்தம் ஏசா இவர் மேல் கோபமானார். எனவே இவர்களின் பெற்றோர் யாக்கோபுக்கு ஒரு பெண் கொள்வதற்காக ஏசாவின் கோபம் தனியும் வரை இவரை பதான் அராம் என்னும் ஊருக்கு அனுப்பிவிட்டார்கள். இவர் போகிற வழியில் பெத்தேலில் தேவன் இவருக்கு தரிசனமானார். யாக்கோபு அவரை வணங்கி ஒரு பொருத்தனை செய்தார். பிற்பாடு பதான் ஆராமுக்கு போய் தன் மாமனுக்கு கீழே ஊழியம் செய்து சம்பாதித்து அவனுடைய 2 குமாரத்திகளை விவாகம் செய்து பிள்ளைகளையும் பெற்றார். இவரின் சம்பாத்தியத்தை பற்றி இவருக்கும் மாமனுக்கும் இடையில் தர்க்கம் உண்டான போது யாக்கோபு திரும்பி தன் ஊருக்கு போக தீர்மானித்தார். அதன்படியே 21 வருடம் பிறகு 2 மனைவிகள், 2 வைப்பாட்டிகள், 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை ஆகிய இவர்களோடும் தன் சம்பாத்தியத்தோடும் திரும்பினார். இவர் கானான் தேசத்தை சமீபிக்கையில்
ஏசா தனக்கு விரோதமாக வருகிறதாக கேள்விப்பட்டு தேவனை நோக்கி ராம் முழுவதும் போராடி வேண்டுதல் செய்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்து பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். வழியில் தெபராலும் ராகேலும் வழியில் மரித்தார்கள். கானான் தேசத்தில் யோசேப்பும் காணாமல் போனான். 130 வயதில் தன் மகன் யோசேப்பிடம் எகிப்துக்கு போய் சேர்ந்தான். இவர் 147 வயதில் மரித்து கானான் தேசத்தில் மக்பேலா குகையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. இதான் யாக்கோபுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஆமென். இந்த ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதலாவது யாக்கோபுடைய பெற்றோர்கள். யாக்கோபுடைய பெற்றோர்கள் யாரு? ஈசாக்கு, ஈசாக்கு, ரெபேக்காள். ஆமென். அந்த ஈசாக்குடைய பெற்றோர் ஆபிரகாம், சாராள். அப்ப அந்த ஆபிரகாமுடைய சாராளுடைய பிறந்த வாக்குத்தத்தின் பிள்ளை தான் ஈசாக்கு. அந்த ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. வயிற்றுக்குள்ளேயே 2 பிள்ளைங்க, ட்வின்ஸு. ஆனால் பாருங்க, யாக்கோபு என்ன பண்றாரு? பிடிச்சி கையை காலை பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம அதை பிடிச்சி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாசிங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார். எப்படி? அண்ணன் வெளியே வரான். அண்ணன் வெளியே வந்த உடனே அவன் குதிகாலை பிடிச்சிட்டே யாக்கோபு வெளியே வந்துட்டார். எப்படி? கேப்பே விடலை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது முதல்ல ஏசா வெளியே வந்தோன்னா அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டே குதிகாலை பிடிச்சிக்கிட்டே தம்பி என்ன பண்ணிட்டாரு? வெளியே வந்துட்டார் லபக்குன்னு. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். எப்படி? குதிங்காலை பிடித்து வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இவர்களை அவர் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவனான போது ஏசா, அந்த ஈசாக்குடைய 2 பிள்ளைங்களை ஒருத்தர் ஏசா, அவர் என்ன வேலை செஞ்சார்? அவர் தொழில் என்ன? வேட்டை. வேட்டையில வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அண்ணங்காரன் காட்டுக்கு போய் வேட்டையாடுறதான் அவன் தொழிலே. வனசஞ்சாரியா இருந்தான், காட்டில் தான் இருப்பார். ஆனால் யாக்கோபு குணசாலியும் அப்புறம் கூடாரவாசியுமாய் இருந்தான். நல்ல குணநலன்கள் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். கூடாரவாசி, அதாவது 2 வித்தியாசம் இருக்குங்க. சில பேர் இந்த காட்டு மோட்டில் போய் காட்டா மாதிரியே இருப்பாங்க, காட்டுத்தனமாகவே இருப்பாங்க. சில பேர் அமைதியுள்ள வாழ்க்கை, குணசாலி. ஆமென். அதாவது சொல்கிற பேச்சை கேட்டு கீழ்ப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் மாறி. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். சில பேர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க வச்சுருங்களேன். அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை. ஒன்று அப்பா செல்லம், ஒன்று அம்மா செல்லம். அப்படி தான் இருக்கும். எப்படி? வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது எப்படி? ஏசா அண்ணங்காரன் ரொம்ப டயர்டில் காட்டுக்கு போயிட்டு வேட்டையெல்லாம் ஆயிட்டு வராரு. ஒன்றும் கிடைக்கல போல இருக்குது, ரொம்ப களைப்போட வராரு. அப்போ யாக்கோபு என்ன செய்கிறாரு? கூழு சமைச்சிட்டு இருக்கிறாரு.
அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றார். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவீரன் கூட தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். உங்களுக்கு பலவீனமா இருக்கா, நீங்க உங்க பலவீனத்தை சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நானும் பாஸ்டர் சொன்னேன். எதுக்குமா சொன்னேன்? ஜெபம் பண்ணு ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க கிட்ட சொல்லலாம், பயப்படுறவங்க கிட்ட போய் சொல்லலாமா நீ? அல்லேலூயா. ஆமென். நான் அப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்போ பாருங்க, அவன் இளைத்து போய் இருந்தானா. வாசிங்க. அப்போது யாக்கோபு பாருங்க, கூழு கேட்டா உன் சேஷ்ட புத்திர பாகம். என்ன சேஷ்ட புத்திர பாகம்? அப்பாவுடைய முதல் பிள்ளைக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் போகும். அதாவது இப்போ என் முதல் பொண்ணு பிரியா, சேஷ்ட புத்திர பாகம்னா நான் 2 மடங்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என் சொத்தில் முதல் உரிமை யாருக்கு? பிரியாவுக்கு தான். 100 ரூபா தான் ஏஞ்சலுக்கு போகும், 200 ரூபாய் யாருக்கு போகும்? பிரியாவுக்கு தான் போகும். அல்லேலூயா. இதான் காலகாலமாக வந்துட்டு இருக்கு. அப்போ அதே முதல் அந்த சொத்துல அந்த ஆசீர்வாதம் எல்லாமே யாருக்கு போகும்? மூத்த பிள்ளைக்கு போகும். அப்போ பாருங்க, யாக்கோபு தான் சான்ஸ் கேட்டு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு. அப்பொழுது யாக்கோபு அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. இல்லை, நான் சாக போறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஏயா, சேஷ்ட புத்திர பாகம் என்பது தலைமுறை தலைமுறையாக தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அவன் வாழ்வில் என்ன வருது? நான் சாக போறேன், இப்போ இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சில பேர் அற்பமா என்றீங்க. தேவன் கொடுக்கிற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்றீங்க? ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. பாருங்க, ஏசா என்ன பண்ணாரு? நான் சாக போறேனே, எனக்கு எதுக்கு? வாசிங்க. இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். பாருங்க எவ்வளவு உஷாரா சொல்றாரு பாருங்க. எப்பா, ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தா கூட தவறாது இருக்கிறவன் தான் நீதிமான். அப்ப என்ன செய்ய? எனக்கு ஆணையிட்டு கொடு, வாயில சொல்லாத, எனக்கு ஆணையிட்டு கொடு. அப்பலாம் இப்பதான் பத்திரம். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்போது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். கமிட்மெண்ட். எப்படி? ஆணையிட்டான், வாயிலேயே நான் அது எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டான். முதல் அண்ணன் கிட்ட கூழுக்காக, அண்ணன் தானே கேட்டான், ஒரு கூழுக்காக வேண்டி என்ன பண்ணான்? சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். 2வது வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றும் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டேன். வீட்டு வரைக்கும் வந்துட்டேன், ஏன் வீட்டில் கொஞ்சம் சமைச்சு நீயே சாப்பிட வேண்டியதானே? வந்துட்டல, காட்டிலேருந்து வந்துட்டல, வீட்டில் கூழ் தானே குடிச்சு செஞ்சுட்டு இருக்கான் தம்பி. தம்பி, எனக்கு கொஞ்சம் பசிறது, கொஞ்சம் கொடுப்பா. இல்லை கேட்கலாம்ல, என்னப்பா நான் ஒரு டம்ளர் கூழ் கேட்டால் இப்படி கேட்குறியப்பா? இல்லை, இப்போ நீயே வச்சுக்கோ, போயிட்டு அவனே சமையல் பண்ணி செய்யலாம்ல, ஒரு கூழ் செய்யலாமா இல்லையா? இல்லை ஒரு தண்ணி குடிச்சிருக்கலாம்ல. ஊடாரத்துக்கு நெருங்கி வந்துட்ட பிறகு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? தேவன் மேல நம்பிக்கை இல்லை, அவன் வாழ்க்கையில் எதிர்கால திட்டம் இல்லை. ஏதோ இன்னைக்கு பழிச்செல்லாம் இன்னைக்கு நான் சாப்பிடணும், இன்னைக்கு எனக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள்? தேவன் உங்களை குறித்து மகாபெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மகாபெரிய பிளானை வச்சிருக்கிறாரு. அந்த பிளானை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வரக்கூடிய சுகபோக இன்பத்துக்காக தேவன் நாளைக்கு வைத்திருக்கிற ஒரு மகாபெரிய திட்டத்தை நீங்கள் எழுந்து விடாதீங்க. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், அம்மா ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய ஓய்வு நாள்.
இன்னைக்கு நீ வேலைக்கு போவதோ உன் கடையை திறந்து வைப்பதோ இன்னைக்கு போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய் இன்னைக்கு வருமானம் வர என்று சொல்லிட்டு தேவன் வைத்திருக்க மகாபுர திட்டத்தை நீ இழந்து விடாத. இன்னைக்கு வேலைக்கு போறவங்களா சொல்றேன், வேலைக்கு நீங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். வேண்டாம், அந்த 2000 ரூபாய் வேண்டாம். ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனை விட்டுவிடவில்லை, என் நண்பர்களை விட்டுவிட்டேன், என் சொந்த பந்தங்களை விட்டுவிட்டேன், என்னை ஏமாற்றின துரோகியை கூட நான் விட்டுவிட்டேன். ஆனால் தேவனை ஒருபோதும் விட்டுவிடவில்லை, என் வேலையை கூட நான் விட்டுவிட்டேன். அல்லேலூயா. வங்கியில் நல்ல ஒரு போஸ்டிங், அதை கூட விட்டு போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தேவன் இல்லாத வேலை எனக்கு வேண்டாம். தேவனை ஆராதிப்பதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறேன். ஏனென்றால் முதலாவது தேவன் ராஜ்யத்தை மற்றும் நீதியின் தேவைகள் பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அதனால தான் 8 மணி சர்வீஸ்னா 8:30 மணிக்கு சர்வீஸ் தான் 8 மணிக்கு போய் உட்காந்த கர்த்தருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். இதே வேலைச்சேரியில் குருநானக் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சி எனக்கு படிக்க வைக்க உதவி செய்வதற்கு பணம் இல்லை, வசதி குறைவு. 25,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை. அம்மா எந்த காலேஜில் அப்ளை பண்ணுறது, நந்தநாத் காலேஜ் தான் அப்ளை கூட பண்ணவே இல்லை. அம்மா ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் வந்து நந்தநாத் காலேஜில் சீட் இருக்குது, ஆனால் இருக்கிற குரூப் தான் நீங்கள் படிக்க வைக்க முடியும். எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி வேண்டாம், லிட்ரேச்சர் வேண்டாம், எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். 500 ரூபாய் ஃபீஸு கவர்மெண்ட்டில். ப்ரைவேட் காலேஜில் 25,000 படிக்க வைக்க முடியல, மெட்ரிகுலேஷன் படிக்க வைக்க முடியல. அல்லேலூயா. ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு முடியல. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அப்படியும் படித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்று சொல்லி முன்னேற சொல்லி அந்த வாஞ்சையில் எனக்கு 3 முறை 3 நிறுவனத்தில் ஞாயிற்றுக்கிழமை மேலே கொடுத்தாங்க. அதாவது தூக்கி போட்டு வந்தேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கார். எதற்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் என் தேவனை விட்டு கொடுக்கவே இல்லை, என் தேவனை மறுதளிக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஏசா என்ன பண்ணாரு, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. யாரும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தேவனை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய பாருங்க, ஒரே பஞ்சம். இந்த பஞ்சத்தின் மத்தியில இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாப்ல, வளர்க்கிறார். வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆண்டவர் எங்க குடியிருக்க சொல்றாரோ அங்க குடியிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காம புருஷன் பேச்சையோ, பொண்டாட்டி பேச்சையோ, மாமியார் பேச்சையோ, மாமனார் பேச்சையோ, அம்மா பேச்சையோ, அப்பா பேச்சையோ அல்ல, இவங்களெல்லாம் கீழ்ப்படினோம். ஆனால் தேவன் உனக்கு வைத்திருக்க ஸ்தானத்தில், தேவன் உனக்கு வைத்திருக்க இடத்துல நீ போய் அங்கே தங்கி ஸ்தாபரிக்கணும். அல்லேலூயா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னுடனே கூட இருந்து, ஆண்டவர் எங்க உன்னை இருக்க சொல்றாரோ அங்க நீ இருந்தாயானால் தேவன் உன் கூட இருப்பாரு. அல்லேலூயா. தேவன் சொல்ற இடத்துல நீ இருக்கணும். நீங்க நிறைய பேர் இந்த ஓய்வு நாளில் தேவன் சொல்ல இருக்க சொன்ன இடம் வந்து ஆலயம். நீங்க நிறைய பேர் ஆலயத்தில் இல்லாமல் சினிமா தியேட்டர்லையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலையும் வீட்லேயும் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்ம உங்க கூட இருப்பாரா இல்லை அவங்க கூட இருப்பாரா? பார்த்தீங்களா, ஒத்து தான் சொல்ல என் கூட இருப்பார்னு. அல்லேலூயா. அப்போ நீங்களாம் வந்து மன ரம்யத்தோடு விருப்பத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லை அவர் போல்னா திட்டுவார், இல்லை அவர் போல்னா என்ன கேட்பாரு, அதுக்காண்டி வந்து உட்காந்துக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து உட்காரும்பொழுது, அல்லேலூயா, ஏமே நீங்கள் தேவனை ஆராதிக்கும்போது, தேவனை தொழுது கொள்ளும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆஸ்வதிப்பார். பாருங்க, இந்த தேசத்தில் வாசம் பண்ணி நான் உன்னோடு இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வியாபாரம் செஞ்சு தான் ஆஸ்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா. 10 லட்சம் மைனஸ்ல தான் வந்தேன். ஆனால் பாருங்க, இரு பரிவாரங்கள் தேவன் ஆசீர்வதித்தார். இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா, ஆமென். எல்லா விசுவாசத்தினாலே வந்தது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்பீக்கரின் விசுவாசத்தினாலே வந்தது. இந்த கீபோர்டு, இந்த பேடு, இந்த பாக்ஸு, இந்த மைக் எல்லாம் விசுவாசம்தான். இந்த செங்கல், மணல், இடம் எல்லாமே விசுவாசம்தான். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீ போ பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகரில் போயிட்டு உன் ஆலயத்தை கட்டு அப்படின்னாரு. அல்லேலூயா. ஐயா, இந்த ஸ்லம்போர்டாக இருக்கே, கண்களுக்கு செழுமையாக இருக்கக்கூடிய நல்ல பணக்காரங்களாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நான் கட்டலாமே. அல்லேலூயா. மக்கள் இங்கே வரக்கூடிய ஆஃபீஸருங்களாம் சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் இந்த இடத்துல ஸ்லம்போர்டில் இங்கே வந்து இருக்கிறீங்களே, ஏன் இது ஏழ்மையான இடமாச்சே, இது தாழ்ந்த ஜாதி உள்ள மக்கள் இருக்கிற இடமாச்சே என்று சொல்லி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி ஜாதியில் அடையாளப்படுத்தி எதுக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்க, நீங்கள் வெளியே போய் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி தான் கேட்டாங்க. அல்லேலூயா. வானமாவது சிங்காசனம், பூமியாவது பாதப்படி. ஆண்டவர் சொன்னார், நீ செழிப்பான இடத்துக்கு போகாதப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதனால தான் ஆண்டவர் என்னை இங்கே கூட்டு வந்தார், அடையாளப்படுத்தினார், இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தாரு. உனக்காக ஒரு சில ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன், அவர்கள் கொண்டு உனக்கு திருச்சபை தேவைகள் சந்திக்கப்படும், ஆலய தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. வாசிங்க. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றின. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டார். அதே ஆசீர்வாதத்தை தேவனை சொல்ல, நான் உனக்கு ஆணையிட்டேன். பாருங்க, பிராமிஸ் தாங்க, வார்த்தை தாங்க. தேவன் அந்த பிராமிஸை இன்றைக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு பிராமிஸ் பண்றாரு, நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. யூ ரிசீவ் தி மோர் blessings in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஆணையிடுறாருங்க. ஆணையிட்டு ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, இல்ல முன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அண்ணாலம்மா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? அப்ப என்ன சொன்னேன் நான்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொன்னேன். ஆமென். வாசிங்க. அப்ப நீங்க ஆஸ்வதிக்கப்படணும்னா, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, இல்ல ஆஸ்வதிக்கணும்னு சொன்னா 4வது வசனத்தை படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆஸ்வதிக்கப்படணும், முதலாவது கீழ்ப்படுதல் இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவன் கொடுத்த மெய்ப்பருக்கு கீழ்ப்படியணும். அவர் மாமா தானே, அவர் சித்தப்பா தானே, அவர் அண்ணன் தானே, அவர் தம்பி தானே, அதெல்லாம் இங்கே வேலைக்காது. கர்த்தருடைய ஆலயத்தில், தேவனுடைய பிரசங்கப்படத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு மெய்ப்பராக வைத்திருக்கிறார். ஆமென். அந்த மெய்ப்பர் என்ற முறையில் உங்களை புத்தியோடும் அறிவோடும் நான் மெய்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படினோம். தேவன் நியமித்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மெய்ப்பர், அந்த மெய்ப்பருக்கு கீழ்ப்படினோம். இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? எப்படி? இவர் என்ன சொல்றது, நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் தான், ஜீரோ தான். அல்லேலூயா. தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுவீர்களானால், ஜீரோவா இருந்தா உங்களை கர்த்தர் ஹீரோவாக மாற்றுவார். ஆமென். வாசிங்க. கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா. என்னதுங்க? இந்த வேத புத்தகம், சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை பேர் வேதத்தை நீங்க படிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை தியானிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தின் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க? சற்று யோசிச்சு பாருங்க. உங்க வேதத்தை உயர்த்துங்க. ஆமென்.
வேதம் உன்னை கடைசி இருக்க காப்பாற்றும். இதான் சொத்து. உலகத்தில் இருக்க சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த சொத்து, இந்த வேதம் நம்ம பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்துக்கு நீங்கள் கீழ்ப்படி நடக்கணும். நீங்கள் வேதத்தின் பிரகாரம் யார் யார் கீழ்ப்படி நடந்தீங்களோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல. அல்லேலூயா. நீங்கள் நட்சத்திரங்களை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நட்சத்திரங்கள் வழிகாட்டினது தான். ஸ்டார்ஸ், உங்களுக்கு அழகான ஸ்டார்ஸை ஆண்டவர் பிறக்க செய்ய போகிறாரு. நல்ல ஒரு ஏஞ்சலை பிறக்க செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அது ஆமென். என்ன ஏஞ்சல் சொல்கிறீங்க? அவள் எனக்கு பெண் குழந்தை பிறக்க போதா? எந்த குழந்தை பிறந்தா சோதனை தானே. அல்லது தேவனுடைய பிள்ளையாக வளர்க்கணும் அந்த பிள்ளைங்களை. அல்லேலூயா. ஸ்டார்ஸாக வளர்க்கணும், பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஐ எம் சிங்கிளாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்காதீங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியாக இருக்குமா நினைக்காதீங்க. வேதத்தின் பிரகாரம் நடங்க. வேதத்தை பிடிச்சு கொண்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அல்லேலூயா சந்ததியை ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளைகள் பெறுவேன், அல்லேலூயா பிள்ளைகள் பெற்றெடுப்பாய் என்று தேவன் சொன்னார். அதே போல அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அல்லேலூயா. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுட்டு இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுட்டு இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றார், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை கேளுங்க, இரட்டையர்கள் பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எங்கள் சந்ததியிலேயே இரட்டையர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே, வாசிங்க அப்புறம். ஈசாக்கு காரேரிலே குடியிருந்தான். அவ்விடத்தில் மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனாய் படியால். பாருங்க, அப்பா என்ன சொன்னாரு? ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சகோதரி என்னாரு. அதே போல ஈசாக்கு என்ன பண்ணாரு? மனைவியை பார்த்து சகோதரி. அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. சரி, ஓகே, அந்த சப்ஜெக்ட்லாம் விடுங்க, அப்படியே கீழே வாங்க. பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். அல்லேலூயா. ஆமென். இங்கே பார்க்கும்பொழுது, அதாவது இவங்க ஈசாக்கு தன் மனைவியை பார்த்து சகோதரனை சொல்லிட்டாரு. அவிடுத்த மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர், சில பேர் பயப்படுறீங்க. எதை குறித்து யாரும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருந்ததை கண்டான். எப்படி? ராஜா பார்க்குறாரு, என்னடா இது, தான் சகோதரன்றாரு, அண்ணன் தங்கச்சிக்கிட்ட எப்படி விளையாடுவார்? கணவன் மனைவி எப்படி விளையாடுவாங்க? இதை பார்த்து
ராஜா டென்ஷன் ஆகிட்டார். அட பாவீங்களா, எப்படி டப் பாவீங்களா இல்லையா? பாருங்க, அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாக இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, என்னிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சைனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். இந்த மாதிரி யார் தவறான ஒரு காரியத்தை சொன்னேன், ஜனங்களை வர ஆயிடுச்சுன்னா உன் பொண்டாட்டியை கெடுத்துட்டா, என் மேலே பழி சுமரும், ஒரு தவறான காரியம் செஞ்சிட்டியே. இன்னைக்கு அநேக பெண்கள் அநேக ஆண்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு காரியம் இதான். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்தாரு. அப்போ ஈசாக்கு விதை விதைக்கிறான். ஆமென். யார் தேசத்தில்? மற்ற தேசத்தில் போயிட்டு அவன் விதை விதைக்கிறான். அந்த விதையை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறான். ஒரு நெல் போட்டால் 100 நெல் வருதான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். அவன் எப்படி ஆனா? மகா பெரியவனானான். செல்வ செழிப்பாய் சீமானாய் மாறிட்டான். அல்லேலூயா. வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அவன் நல்லா சம்பாதிச்சவனையும் பெலிஸ்தருக்கு என்ன ஆயிடுச்சு? பொறாமை வந்துச்சு. அடடா, என்ன பழைக்க வந்தவன் அவன் என்ன பண்ணிட்டான்? நல்ல சம்பத்து பெருகிற்றே என்று சொல்லி பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரன் வெட்டி துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவங்க பாருங்க, துறவு என்ன செய்யறாங்க? வானுக்கிறாங்க. அதை போயிட்டு பெலிஸ்தெல்லாம் மூடி போட்டாங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் அழித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான உறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். கேராரும் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நீங்க உழைக்கிற உழைப்பு உங்களுக்கு சுரண்டப்படுகிறதா? நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வருமானம் சுரண்டப்படுகிறதா? கவலைப்படாதீங்க. நிச்சயம் அதற்கு தேவன் நல்ல ஒரு வழிவாசல தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேசத்திலே தேவன் நமக்கு இடம் உண்டாக்கும்படி, அல்லேலூயா, இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாருக்கெல்லாம் சொந்த இடம் இல்லையோ அவனுக்கெல்லாம் தேவன் ஒரு சொந்த இடத்தை தேவன் கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் தேவன் தேசத்தில் சொந்த வீடை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேரும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஒரு மகளுக்கு ஐயா ஜெபிக்கும்போது டியூப்ளஸ் ஹவுஸ் காமிச்சாராம். அல்லேலூயா. எனக்கு ஜெபிக்கும்போது கேட்டு திறந்து சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் சொல்லிட்டு ஆலயத்தை காமிச்சார்.
எனக்கு சொன்ன தேவன் எனக்கு செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சொன்ன தேவன் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிகளுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று என்றார். அவன் ஒரு பலிபீடத்தை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய முற்பிதாக்குடைய பேர பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தம்பி, நீ விசுவாசிக்கலையா? எனக்கு என்ன கவலை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சேர்ந்து நல்லா பங்களா வாங்கி வச்சுட்டாங்க, எனக்கு கவலையில் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். இதை காட்டிலும் மேலான அரண்மனையை தேவன் எனக்கு கொடுப்பார். ஆமென். என்ன உங்களுக்கு அரண்மனையை கொடுக்க போகிறதா? அந்த இடம் போதாதா உங்களுக்கு? அல்லேலூயா. அரண்மனை என்று சொல்லும்போது த காட், தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் அல்ல, இன்னும் தேவன் பெரிய ஒரு ஆலயத்தை தேவன் கொடுக்க போகிறார் எனக்கு. அதையும் தேவன் எனக்கு காண்பிச்சார். அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு ஆர்ச், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சில் தேவனுடைய அந்த எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த அந்த வானவில் போல, அந்த ஆர்ச்சி போல கர்த்தர் காண்பித்தார். அல்ல, இங்கே போர்டு கூட வைக்க முடியல. நம்ம சபை எங்கே இருக்கும் தெரியல. அந்த சகோதரி பாவம் அப்பாவும் பொண்ணை சுற்றுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஃபேஸ்புக் லைவ் போட்டு அதை பார்த்து கண்டுபிடிச்சி இவர் எங்கே இருக்கிறாரு, யார் இந்த சார், எப்படி அப்படியா, யார் இந்த பாஸ்டர், எங்கே இருக்கிற அந்த பாஸ்டர் சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும். அப்ரிசியேஷனா ஆசிரியமாக கையை தூக்குறீங்க. ஆனால் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். யூ ஆர் த ஃபஸ்ட்டு. யார் முதல்ல வரீங்களோ அவங்க முதல் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசிரித்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் போதகராக இருக்கிற என்ன தேவன் ஆசிரித்திருக்கிறார். புதிய ஆண்டில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன், எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா. எப்படி? விசுவாசத்தினால. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரை. ஃபோன் வந்துச்சு, பாஸ்டர் இந்தாங்க வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போயிருந்தேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அந்த 1ஆம் தேதியே எனக்கு எனக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென். என் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா நான் உங்களை யாரும் நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். போட்டோம். ஏன் எல்லா வரவங்களுக்கு தசமாக காணை கொடுக்குறாங்களே, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு பொட்டில் போட்டோம், வந்து எல்லா வரவங்களும் சாப்பிட்டு போட்டோமே, சந்தோஷமா? அல்லேலூயா. எனக்கு சாமுவேல் ஐயா கற்றுக் கொடுத்தார், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த ஏழை ஊழியக்கார் அவருக்கு என்ன வருமானம் இருக்கோ அதில் ரேஷன் அரிசி வாங்கி சாம்பார் செஞ்சு ஒரு கறியை வாங்கி எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை KK நகர்லேருந்து வேலைச்சேரிக்கு வருவோம். அந்த ஏழை ஊழியக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தங்க 5000 ரூபாய், யாரே தெரியாது எனக்கு, 5000 ரூபாய் அமுச்சு நீங்கள் சாப்பாடு செஞ்சு போடுங்க. ஒருத்தங்க 1500 ரூபாய் வச்சு இந்த அரிசி பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா காசை வச்சுட்டு நாங்கள் அழகாக எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. கடைசியில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு குறைவுபட்டு போனது. எல்லாம் சாப்பிட்டு பேக் பண்ணி வேறு போனாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ எதுக்காக? நான் நினச்சா நான் கண்டிப்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை நான் பேக்கெட்டில் போட்டு போயிருக்கலாம்ல. சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஹோட்டலில் போய் சுகபோகமாக என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்ருக்கலாம்ல. இல்லை என் என்னுடைய பிள்ளைகளை வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு ஃபேமிலிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. செஞ்சுருக்கலாமா இல்லையா? நீங்களாம் யார்? தேவனுடைய சித்தத்தை செய்கிற என்னுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறீங்களோ அவங்க தான் என் அம்மா, என் தம்பி, என் அண்ணன் எல்லாம் ஆண்டு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம கூட்டம் இங்கே நடத்த வேண்டியதில்லை, வெளியே ஓப்பன் கிரவுண்ட் நடத்தலாம். ஆண்டு விழாவை நடத்தலாமா இல்லையா? அடுத்த ஆண்டு நம்ம ஓப்பன் கிரவுண்ட் தான் ஆண்டு விழா நடத்த போகிறோம். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நம்ம சாரி கொடுத்து
ஆண்டு விழாவில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப போகிறோம். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்காரு, அநேக திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கடனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு வாடகைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, உங்கள் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபஸ்ட்டு காடுக்கு நீங்கள் விதைக்கணும். அப்போ தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் இல்லை. எனக்கு வர கணக்கு என் காரு அப்படியே டகடகடன்னு ஆடுது, என் டூ வீலர்லாம் அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்குது. நான் நினச்சேன் பண்ணியிருக்கலாம்ல, இந்த கேட்டு அப்படி துருப்பிடிச்சி போய் பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஆமென். அவங்க எனக்கு வந்த புத்தாண்டில் வந்து ஆசீர்வாதத்தை வச்சு நான் ஜம்முன்னு இருந்திருக்கலாம்ல. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால் கர்த்தர் பாருங்க, எனக்கு இருக்கிறத நான் அப்படியே கொடுத்தேன், கர்த்தரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். நான் கர்த்தர் கொடுத்த தேவன் எனக்கு கொடுத்தாருங்க. என் கலந்தத்தை கர்த்தர் நெருப்பு தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு ஹேக்கர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, என் பாஸ்வேர்டை எப்படி ஓப்பன் பண்ண எப்போ தெரியல, மாமா உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது அமௌண்ட் அப்படின்னா. எப்படி ஃபோனை தான் கொடுத்தேன். அவன் பார்த்தா பாஸ்வேர்டெலாம் போட்டு எல்லாம் சொல்லிட்டான். அவன் நம்ம சபையில் கூட ஹேக்கர் அவன். அல்லேலூயா. ஒரு தம்பி சபையில் ஒருத்தர் திடுதனை பண்ணிட்டு இருந்தான். கொடுத்த ஃபோன் சிம் கார்டை ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தான் எல்லாத்தையும். யாராவது அப்போ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனால் இப்போ அவனை காணோம், எங்கே இருக்கிறான்னு தெரிந்த அந்த ஹேக்கர் பையன். அல்லேலூயா. சரி, ஓகே. வாசிங்கம்மா. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரரோடு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாபதியாகிய. இப்படி திக்கி படித்தால்தான் என்ன ஆகுதுன்னா ஒழுங்காக வீட்டில் படிக்கணும்னு சொல்லுது. அல்லேலூயா. உங்களுக்கு வந்து போகும்போது இந்த புக்கு வாங்கிட்டு போங்க. பைபிள் ரீடிங் இருக்குது, அதே போல் ஆடியோ பைபிள் இருக்குது, ஆப் இருக்குது. அது நீங்கள் இந்த வார்த்தையில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெளிவாக நீங்கள் படிப்பீங்க, நல்லா போல்டாக டான்னு. வாசிங்க, 28 வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டார். யாருங்க ஃபர்ஸ்ட் யாருங்க பகையா இருந்தாங்க? அபிமெலேக்கு பகையா இருந்தாங்க. 26:9 வாசிங்க. ஆதியாகமம் 26:9. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே. இல்லை இந்த இடத்த விட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த வசனம் இல்லை. 16 வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் என்று சொன்னாரு. 27 வாசிங்க. இல்ல 26 வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்கள் நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். எப்படி? ஈசாக்கு கேட்குறேன், இப்போதைக்கு போய் அங்கிட்ட வந்தீங்க, என்னை அப்போ துரத்து விட்டீங்களே என்று சொல்லி, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். யாரெல்லாம் உங்களை பகைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்க திரும்பி வருவாங்க. ஆமென். கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. ஆமென். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம்.
நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வந்திருக்கீங்க, நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக போகிறீங்க. அல்லேலூயா, ஆமென். உங்கள் கரத்தை ஆண்டவரே, என் கரத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கரத்தினால் செய்யக்கூடிய என் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ செய்கிற இடத்துல வேலையில் உனக்கு இன்சென்டிவ் வரும், ப்ரொமோஷன் வரும், டபுளாக வரும். உன் கருத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இந்த எண்டுக்குள்ளே யூ ரிசீவ் த மோர் பிளெஸிங்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நீங்கள் ரெண்டத்தனையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா, இல்லை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? உங்கள் அர்ப்பணிப்பில் இருக்குது. நீங்கள் பலிப்பீடத்தில் வந்து எப்படி தேவனை தொழுது கொள்கிறீங்க என்ற அந்த அடையாளத்தில் இருக்குது. கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அதில் இருக்குது. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சரியான நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காரணும். அல்லேலூயா. பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கு, நீங்கள் பாக்கியவானாக பாக்கியவதியாக கர்த்தர் மாற்ற பண்ண போகிறார். ஆமென். நீங்கள் வேதத்தின் பிரகாரம் யாரெல்லாம் கீழ்ப்பு நடக்கிறீங்களோ, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த டிசம்பர் மாதம் அல்லேலூயா கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாட்சிகள் வாரம். நிச்சயம் சாட்சி சொல்ல போகிறீங்க, என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆமென். அதே போல் ஆண்டவர் சொல்லாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கேட்ட இந்த வருடத்தின் கடைசி ஒரு நாட்கள் விசேஷ ஒரு கூட்டமாக இருக்கிறபடியால் ஒரு காணிக்கை பெட்டி உங்களுடைய இல்லத்தில் கொடுக்க போகிறோம். அதில் உங்களுக்கு அந்த கூட்டத்திற்காக, வருடத்தின் இறுதி கூட்டத்திற்காக நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அந்த சிறிய காணிக்கையை அதில் போட்டு வைத்து அந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு விசேஷ சுவிசேஷ கூட்டத்தை, பெருவிழாவை நம்ம உண்டு பண்ண போகிறோம். ஆமென். எந்த வசனத்துக்கு வாசிச்சிருக்கிறோம்? 29ஆம் அதிகாரம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கையை சொல்லி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் போகிறீங்க. டம்மியாக வந்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் டம்மியாக போகிறதில்ல, எம்டியாக போகிறதில்ல. கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து தேவன் அனுப்ப போகிறார். ஆமென். வானம் ஒரு சிங்காசனம், பூமியாவது பாதப்படி. ஒருவேளை நீங்கள் குறைவாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தசமாதத்தை சரியாக கொடுக்க முடியாமல் இருக்கலாம், உங்கள் வருமானத்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, என் கரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமது கரமோ என்னிடம் இருந்து. அல்லேலூயா. உங்கள் கரம் நம்ம கூட இருந்துச்சுன்னா தேவன் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்பா, நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, ஒரு மகத்தான அறுவடை என் தேவன் தாமே கட்டளடுவீராகப்பா. ஆண்டவரே, யாக்கோபுடைய வாழ்க்கையில் சோதனையோ சாதனையோ என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த யாக்கோபுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னோட்டத்தை நம்ம பார்த்தோமே. எப்படி ஈசாக்கு தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம் அல்லவா? என் தேவ ஆவியான கரம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இந்த வேலை தகப்பனே, என் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாமல் தவிக்கிற என் அன்பு பிள்ளைகள கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி நீரி அனுப்புங்க. ஆண்டவரே, அப்பா, உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்துரு. நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே. என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே. ஆமா, நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, நீங்க ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று சாட்சி சொல்லும்படியாக என் தேவன் கிருபை செய்யுங்க. இப்போதே ஆண்டவரே, வருமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, தொழில் வாசல்கள் திறக்கப்படுவதாக. கையின் பிரயாசங்கள் திறக்கப்படுவதாக. வேலை வாய்ப்பு திறக்கப்படுவதாக. ப்ரமோஷன் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இன்கம் கர்த்தாவே டபுளாக ஆண்டவரே இன்கிரிமென்ட் ஆகட்டும். இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம். bless in the name of Jesus. ஆமென். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.
வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமா, எப்போதும் கனி கொடுப்பாய். நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமா, எப்போதும் கனி கொடுப்பாய். நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். அல்லேலூயா. ஒரு அறிவிப்பு, அன்பின் சுனாமி என்று சொல்லி ஒரு மியூசிக் கான்சர்ட் நம்ம அண்ணன் ஐசக் ஜோ அண்ணன் அவர்கள் வந்து ஒய்எம்சியில் வருகிற 26ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒய்எம்சியில் 6 PM அவங்க நடத்துகிறாங்க. ஒய்எம்சியில் ரொம்ப நல்லாயிருக்கும். வாலிபர்கள் மத்தியில் ஒரு மகா பெரிய எழுப்புதலை தேவன் உண்டு பண்ண போகிறார். ஒரு சிறந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மாமனிதர், நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், செய்திகள் ரொம்ப எல்லாருக்குமே பிளஸட்டாக இருக்கும். ஆகவே நீங்கள் வாங்க. அந்த வீடியோ வந்து டிவியில் போட்டு அதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க நம்ம சபையில் டிவியில். இதெல்லாம் அந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். சர்ச் குரூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். டிக்கெட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா கூட ஆன்லைனில் டிக்கெட் இருக்குது. isakjo.com அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதை வாங்கிக்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒய்எம்சியில் 26 அன்னைக்கு காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் தாப்புனே இந்த விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருதேவலாய் கடந்து வந்து ஜெபத்தை அங்கீகரித்து ஆஸ்வத்து வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அன்பின் சுனாமி என்ற ஒரு வார்த்தையானது ஆண்டவரே அப்பா, உலக பிரகாரமான சுனாமி வந்துச்சு, அது எல்லாம் அழித்து கொண்டு போனது. ஆனால் அந்த அன்பின் சுனாமி அநேக நபர்களை ஆசீர்வதிக்க போகிறது ஆண்டவரே. இந்த அன்பின் சுனாமி அநேகரை அரவணைக்க போகிறது. அன்பின் சுனாமி அநேகர் மத்தியில், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண போகிறது, எழுப்புதலை காண செய்ய போகிறது. ஆண்டவரே, இந்த ஊழியத்துடைய இந்த கான்செப்டுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை என் தேவன் நீர் காண செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களில் கொடுத்த காணிக்கைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, தசமங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். bless in the name of Jesus. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பரும் இரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாட்களில் ஈசாக்குடைய வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே, எப்படி யாக்கோபு பெற்றெடுத்த சூழ்நிலையில் ஆண்டவரே ஈசாக்குடைய வரலாறு நாங்கள் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் செஞ்சீங்களோ அதை நாங்கள் கர்த்தாவே தியானித்து
ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே என்று சாட்சி சொல்ல என் தேவன் உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய அப்பா இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.